டெக்னோ இப்போ இந்த போவா 5G அப்படிங்கிற ஃபோனை இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. அசர வைக்கிற விலையில பவர்ஃபுல்லான ஸ்பெக்ஸோட. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷன். டெக்னோ வந்து மான்செஸ்டர் சிட்டி கிளப்புக்கு வந்து ஒரு பார்ட்னரா வந்திருக்காங்க. ஸோ அதனால பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மான்செஸ்டர் சிட்டி லிமிடெட் எடிஷன் ஃபோன். இது நான் நம்ம சேனலில் போடுற முதல் கஸ்டம் வெர்ஷன் ஃபோன் இதுதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. முதல்ல ஒரு ஷார்ட்டான அன்பாக்சிங். இதான் வந்து டெக்னோ போவா 5G வந்து வர பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு சில அம்சங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனே வந்திருக்கு. பேக் பார்த்தோம் அப்படின்னா ஒரு டூவல் டோன் பேக்கா வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி கீழே பார்த்தோம் அப்படின்னா மான்செஸ்டர் சிட்டியோட லோகோவும் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. இதை தவிர பாக்ஸ்ல ரீடிங் மெட்டீரியல்ஸும் வாரண்டி கார்டும் வந்து இருக்கு. டிரான்ஸ்பரண்ட் கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலயும் வந்து அந்த மான்செஸ்டர் சிட்டி இதுலயுமே வந்து மென்ஷன் ஆயிருக்கு. டைப் சி சார்ஜிங் கேபிள், 18 வாட் சார்ஜிங் பிரிக், சிம் எஜெக்டர் பின், இவ்வளவுதான் வந்து பாக்ஸ்ல வந்து வருது. இதான் பிராண்ட் நியூ டெக்னோ போவா 5G போனை எடுத்தோடனே பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து நோட்டீஸ் பண்ண முதல் விஷயம், இது வந்து ரொம்ப பெரிய போன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து iPhone 11. ஸோ பாத்தீங்க அப்படின்னாலே தெரியும் போன் வந்து கொஞ்சம் பெரிய போன் தான். இது டிசைனை பொறுத்தவரையும் பேக் வந்து பாலிகார்பனேட் பிளாஸ்டிக் பேக் தான். டூவல் டெக்ஸ்சர் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர இது பார்த்தோம் அப்படின்னா கெவ்லார் டிசைன்ல இந்த பக்கம் ஒரு பக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. போனுடைய பேக் உடைய லுக் பார்த்தோம் அப்படின்னா செமையா பிரீமியமா தான் வந்து இருக்கு. மேலும் நீங்க வந்து மான்செஸ்டர் சிட்டியோட ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிற லோகோவும் உங்களுக்கு பிடிக்கிற எக்ஸ்ட்ரா ஒரு விஷயமா வந்து இருக்கலாம். இதை தவிர இந்த போன்ல IPX2 ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட் வந்து இருக்கு. அடுத்தது டிஸ்ப்ளே 6.9 இன்ச் ஃபுல் HD IPS பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு 7 இன்ச் டிஸ்ப்ளேலாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டேப்லெட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருந்தா கமெண்ட் வந்து பண்ணுங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7 இன்ச் டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்பவே பெரிய டிஸ்ப்ளே பேனல். அது மட்டும் இல்லாம இது வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்ப்ளே தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ மிகப்பெரிய டிஸ்ப்ளே வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். இதை தவிர இந்த போன்ல வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து 180 Hz டச் ரெஸ்பான்ஸ் ரேட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. பிரைட்னஸ் பொறுத்தவரையும் 480 nits வரையான பிரைட்னஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. நான் அவுட்டோர்ல யூஸ் பண்ணப்ப ஒரு 2 நாளா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சோ டிஸ்ப்ளே எல்லா விஷயத்திலயும் ரொம்பவே சூப்பரா கொடுத்திருக்காங்க. அடுத்து இந்த போன் 2022ல வருது. அப்பனா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். 5G. எஸ், இதுல பார்த்தோம் அப்படின்னா 5G உண்மையான 5G வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது 11 5G பேண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அந்த விஷயத்துல இது வந்து கவர்டா வந்திருக்கு. இதை தவிர Wi-Fi 6 சப்போர்ட்டும் இந்த குறிப்பிட்ட டெக்னோ போவா 5Gல வந்து இருக்கு. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரையும் இதுல வந்து MediaTek Dimensity 900 ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. 20,000 ரூபாய்க்குள்ள அவ்வளவா போன்ஸ்ல இந்த ப்ராசஸர் வந்து அவைலபிளா கிடையாது. AnTuTu பொறுத்தவரையும் 480K மேல வந்து மென்ஷன் ஆகுது. Geekbench ஸ்கோர்ஸும் நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்து RAM மற்றும் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் 8GB LPDDR5 RAM வந்து கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் 128GB. பட் அது பார்த்தோம் அப்படின்னா UFS 3.1 ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. Dimensity 900 எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசஸர். இதை தவிர Panther அப்படிங்கிற கேமிங் எட்ஜும் கொடுத்திருக்காங்க. ஒரு விதமான கேமிங் மோட் அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லலாம். அடுத்து சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப Android 11 அடிப்படையாக கொண்டு வந்து வர iOS 8 தான் இந்த ஃபோன் வந்து வருது. இந்த iOS அப்படிங்கிறது டெக்னோவுடைய ஒரு கஷ்டமான ஸ்கின் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஓன் ஆப்ஸ் மற்றும் ப்ளோட்வேர் ஆப்ஸ் வந்து நிறையவே வந்து இருக்கு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்தையும் மோஸ்ட்லி வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிட முடியுது. அது மட்டும் இல்லாமல் இந்த iOS வந்து iOS அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லலாம். ஸோ iOSல இருந்து ஹெவியாக வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கு. டபுள் சைடு நோட்டிஃபிகேஷன் மற்றும் கண்ட்ரோல் சென்டர் அந்த பேனல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூஐயுமே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விதத்தில் வந்து ஐபோன் இன்ஸ்பயர்டாக வந்திருக்கு. ஸோ அது வந்து மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிடிக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது சென்சார் பவர் பட்டன்ல தான் பார்த்தோம் அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ஜஸ்ட் நீங்க ஃபிங்கரை வச்சிங்க அப்படின்னாலே அன்லாக் வந்து ஆயிருது. ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு. இதை தவிர ஃபேஸ் அன்லாக்குமே வந்திருக்கு. இதை தவிர எல்லா பேசிக் சென்சார்ஸும் இந்த ஃபோனில் இருக்கு. இதை தவிர டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட்டும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்தவரையும் 6000 mAh பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் 18 வாட் வரையும் இந்த ஃபோனோட பாக்ஸ்லயே வர சார்ஜர் வந்து சப்போர்ட் பண்ணும். அடுத்தது கேமராஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப பிரைமரி கேமரா பேக்ல 50 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு 2 கேமராஸ் வந்து இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க பஞ்ச் ஹோல்ல. இனிஷியலா எடுத்த போட்டோஸை நீங்க வந்து பாருங்க. பியூட்டிஃபிகேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. மிச்சபடி டைனாமிக் ரேஞ்ச் எல்லாமே ஓரளவு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. முழுமையான விமர்சனத்துல ஃபுல் கேமரா பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். இதை தவிர இந்த குறிப்பிட்ட போன்ல சூப்பர் ஸ்லோமோ 960 FPS அது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய போன்ஸ்ல நம்ம பார்க்காத வீடியோ போகே மோட் அது வந்து இதுல வந்து இருக்கு. ஸோ நீங்க வீடியோ அதிகமா எடுக்கிற ஆளா இருந்தா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். போத் பேக் மற்றும் ஃப்ரண்ட் சைட்ல 4K வரையும் வீடியோ எடுக்க முடியும். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா பெசல்லஸா இருந்தாலும் ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த குறிப்பிட்ட போன் லான்ச் பிரைஸா 20,000 ரூபாய்க்கு சேல் ஆக போகுது. February 14 இருந்து அமேசான்ல வந்து சேல் ஆக போகுது. 8GB 128GB Dimensity 900 ப்ராசஸர், ரொம்பவே பெரிய நல்ல டிஸ்ப்ளே பேனல் எல்லாமே இந்த போன்ல வந்து இருக்கு. ஃபுல் ரிவ்யூல என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. இதை தவிர இந்த போன் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா முதல் 100 டேஸ்ல ஒன் டைம் ஃப்ரீ ஸ்கிரீன் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதை தவிர இந்தியா முழுவதும் சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற போலையும் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதை தவிர February 14 நடக்க போற முதல் சேல்ல முதல்ல இந்த போன் ஆர்டர் பண்ற 1500 பேருக்கு 2000 ரூபாய் ஒர்த் பவர் பேங்க் ஃப்ரீயா வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிற போல சொல்லிருக்காங்க. சோ நீங்க வாங்கணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ இந்த போன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிரைசிங் அம்சங்கள் எல்லாத்த பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.